அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு நீங்க எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாவே நடங்க. லெக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறனால ஒரு மாதிரி சத்தே இல்லாம இருக்கிறனால என்ன ஆகும்னா டப்புன்னு ஒரு டிஸ்லொகேஷன் வர்றதோ இல்லைன்னா டக்கு டக்குன்னு இன்ஜுரி எங்கேயாவது போய் விழுந்துடுறது வந்துட்டு நிறைய இருக்கும். நடந்துட்டே இருக்கும்போது ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உட்காந்துருங்க. விழுந்துடாம கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு திருப்பி திருப்பி பட்ட இடத்துலயே அடிப்படுதுங்கிற மாதிரி விஷயங்கள் வச்சுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது 3 வேளை நல்ல உணவு சாப்பிடணும், அழகான உணவுகளும் கரெக்டான மருந்துகளும் கரெக்டான எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கவரி ஜாஸ்தி. இன்னொன்று மசாஜ் பண்ணக்கூடாது. போட்டு நல்லா நீவுறது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மசாஜே கூடாது, அப்ளிகேஷன் தான். இப்போ இந்த முட்டில் உங்களுக்கு வலி இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த முட்டில் ஒரு எண்ணெய் வந்துட்டு இப்படி தேய்ச்சி தான் உடனே தவிர்த்து போட்டு மசாஜ் பண்ணவே கூடாது. சரியா? கட்டு வஸ்தின்னு சொல்லுவாங்க. கோதுமை மாவை சுற்றி வச்சு நடுவில் ஆயில் போட்டு எடுத்து அந்த மாதிரி ஒரு தெரப்பி அதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெரப்பீஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.